தகவலை இந்த தொகுப்பில் நம்ம பார்க்கலாம். முதல்ல முக்கிய நிகழ்வுகள். 1859ஆம் ஆண்டு நவம்பர் 24ஆம் தேதி குரங்கிலிருந்து மனிதன் பரிணாமத்தான் என்கின்ற கருத்தை கண்டறிந்த அறிவியல் பூர்வமாக அதை ஆணித்தனமாக நிரூபித்து காட்டிய விலங்கியல் அறிஞர் சார்லஸ் டார்வின் அவர்கள் உயிரினங்களின் தோற்றம் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் என்கின்ற நூலை வெளியிட்ட தினம் இன்று. சார்லஸ் டார்வின் அவர்கள் இங்கிலாந்தில் பிறந்தவர். 1809ஆம் ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதி பிறந்தார். 1882ஆம் ஆண்டு ஏப்ரல் 19ஆம் தேதி மறைந்தார். இப்போ குரங்கிலிருந்து தான் மனிதன் பிறந்தான் என்கின்ற அவருடைய ஆய்வு ஆரம்ப கட்டத்தில் பல்வேறு எதிர்ப்புகளுக்கு உள்ளாகியது. இந்த உலகமே எதிர்த்தாலும் தன்னுடைய கருத்தை முன்வைத்த காலை பின்வைக்காமல் அதை உண்மை என்று நிரூபித்தார். அந்த அடிப்படையில் இப்போ மனித குரங்குக்கும் மனிதனுக்கும் உள்ள குரோமோசோம் கூட ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு அறிவியலில் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அதனால் உயிரினங்களின் தோற்றம் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நூல். அதாவது பழமைவாதிகளை அவங்களுடைய பிற்போக்குத்தனமான கருத்துக்களுக்கு இவர் எழுதின இந்த நூல், முற்போக்குத்தனமான நூல் பல ஆய்வுகளுக்கு அடிப்படையாக இருந்தது. இந்த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் உயிரினங்களின் தோற்றம் அப்படிங்கிற நூல். அந்த மாபெரும் வரலாற்று சாதனையை செய்தவர் சார்லஸ் டார்வின் அவர்கள். உயிரினங்களின் தோற்றம் என்கின்ற நூல் வெளியான தினம் இன்று நவம்பர் 24, 1859ஆம் ஆண்டு. அடுத்ததாக 2002ஆம் ஆண்டு புகழ்பெற்ற ஓவியர் ரவிவர்மா அவர்கள் அவருடைய ஓவியமானது 56 லட்சத்திற்கு ஏலத்திற்கு போனது. இப்போ ரவிவர்மா அவர்கள் அவர் ஒரு ராஜவம்சத்தை சேர்ந்த அரசர். ஓவியர் ரவிவர்மா அவர்கள்